அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் நிஜந்தன் பாண்டியன் கேரளிலிருந்து. நம்மகிட்ட கவுன்சிலிங் வரவங்க நிறைய பேருக்கு இருக்கிற முக்கியமான பிரச்சனைன்னு பார்த்துட்டோம்னா எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்ஸ், இல்லீகல் அஃபேர்ஸ். தமிழில் வந்து இதை கள்ளத்தொடர்பு அப்படி கூட நம்ம சொல்லலாம். சரி, இப்போ மட்டும் அந்த பிரச்சனை இருந்துச்சா, முன்னாடிலாம் அது கிடையாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா முன்னாடி இருக்குதான் செஞ்சிச்சு. ஆனால் முன்னாடி எவ்வளோக்கு எவ்வளோ ஆண்கள் இது பண்ணிக்கிட்டு இருந்தாங்களோ அதே அளவுக்கு இப்போ பெண்களும் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறத ஒரு முக்கியமான பிரச்சனை இங்கே நம்ம பார்க்குறோம். ஏன் இந்த கள்ளத்தொடர்பு அப்படிங்கிற விஷயம் உருவாகுது? வெற்றிடம் தனக்கு பிடித்தமான ஆண்கள் இல்லை பிடித்தமான பெண்கள்கிட்ட தனக்கு தேவையான விஷயங்கள், தனக்கு தேவையான குணங்கள், அவங்க எதிர்பார்க்குற குணங்கள் அவங்ககிட்ட இல்லாத போது அது யார்கிட்ட இருக்கோ அவங்ககிட்ட இயற்கையின் ரீதியாகவே ஈர்க்கப்பட்டு இந்த விஷயத்துக்குள்ள போய் மாட்டிக்கிறாங்க. இந்த வீடியோ பதிவை நான் இதுக்கு அடுத்து கொண்டு போகிற சில விஷயங்கள் சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு குறிப்பை நான் சொல்லிக்கிறேன். இது சில பெண்களுக்கு இல்லை வந்து நிறைய பேருக்கு அசௌகரியத்தை வந்து இது கொடுக்கலாம் நான் சொல்கிற விஷயங்கள். ஆனால் இயற்கையின் ரீதியாக எந்த விஷயங்கள் அமைக்கப்பட்டிருக்கோ அதுதான் இந்த வீடியோ குறிப்பில் நான் சொல்ல போகிறேன். 1960களில் பேபி பூமர்ஸ்ன்னு சொல்லப்படுறவங்க, பொதுவாக இந்த 90களில் பிறந்த குழந்தைகளாக இருக்கட்டும், இல்லை ஆரம்ப கட்ட 2000ல் பிறந்த குழந்தைகளுடைய அப்பாக்கிட்ட இல்லை அம்மாக்கிட்ட போய் கேட்டிங்க அப்படின்னா அவங்க கூட பிறந்தவங்க வந்து நிறைய பேர் இருப்பாங்க. இந்த காலகட்டங்களில் தான் வந்து இந்த மெஷின்கிற ஒரு விஷயம் வந்து அதிகமாக உள்ளுக்கு வர ஆரம்பிச்சிச்சு. அதன் ரீதியாக தந்தை வந்து அந்த இடத்துல தொழில் ரீதியாக வெளியவே அதிகமான நேரம் வந்து செலவிடுற மாதிரி இருந்தனால குடும்பத்தை நிர்வகிக்கிற பொறுப்பு வந்து முழுக்க பெண்களிடம் போச்சு. பெண்கள் பொதுவாகவே வந்து சேஃப் அண்ட் செக்யூர்டாக இருக்கிற ஆட்கள், அதாவது தனக்கு வந்து எப்பயுமே ஒரு பாதுகாப்பான இடத்துல இருக்கணும், பாதுகாப்பாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் எப்பயும் மனசில் அவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அதனாலேயே அவங்களுக்கு கீழ் வரும் குழந்தைகள், முக்கியமாக ஆண் என்பவன் ஒரு பெண்ணுக்கு கீழே வளர்றான் அப்படின்னா அவங்கள ப்ளீஸ் பண்ணுற மாதிரியே அந்த ஆண் வளர்க்கப்படுவான். அதாவது ஒரு பெண்ணுக்கு ஒரு ஆண் எப்படி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த தனக்கு வந்து இந்த இது பண்ணணும், அது பண்ணணும், இப்படி இருந்தால் தான் ஒரு ஆண் அப்படின்னு ஒரு பெண்ணுக்கு கீழே வளரும் போது அந்த ஆண் வந்து அதுக்கேற்ற மாதிரி வளர்ச்சி அடைந்து ஓகே எப்பயுமே ப்ளீஸ் பண்ணுற மாதிரி ஒரு கேரக்டராக அதன் மாற்றப்படுவான். இது ஒரு முக்கிய பிரச்சனை. இதே தான் ஒரு ஆணு கீழே ஒரு பெண் தனிப்பட்ட முறையில் வளர ஆரம்பிச்சுனாலுமே இதே பிரச்சனை தான் மூர்க்க குணம் கொண்டு அதுவும் வளர்க்கப்படும். சரி, இந்த மேஸ்குலைன் ஃபெமினைன் அப்படின்னு ஒரு வார்த்தையை வந்து நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். இந்த மேஸ்குலைன் ட்ரைட்ஸ், அதாவது ஒரு ஆணுக்கு நிகரான ஒரு ஆணுக்கு உண்டான குணங்கள், குணாதிசயங்கள்னு சில விஷயங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு முன்னோர்கள் கூட சொல்லியிருக்கலாம். அது என்னன்னா முடிவெடுக்கும் திறன், இல்லை நம்மளை வந்து பாதுகாக்கிற திறன், இல்லை வந்து எதிர்த்து போரிடும் குணம். இதுதான் வந்து ஒரு ஆணுக்கு ஒரு முக்கியமான விஷயமா முன்னாடி இருந்து பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. முன்னாடி இதை வச்சு தான் வந்து திருமணங்களே நடக்கப்பட்டது. பெண்ணுக்கு உண்டான குணங்கள், அதாவது ஃபெமினைன் கேரக்டர் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு குடும்பத்தை வந்து ஒரு கட்டுக்கோப்பாக கொண்டு போகிறது, ஒரு மற்றவங்களுக்கு சேவை செய்கிறது, அவங்கள வந்து பாதுகாக்கிறது. இது நான் சொல்லலை, முன்னாடி சொன்ன விஷயத்தை தான் நான் அதில் குறிப்பிட்றேன். சரி, இப்போ இருக்க காலகட்டத்தில் இது ரெண்டுமே அப்படியே மாற்றமடையுது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு பெண்ணுக்கு கீழே ஒரு ஆண் வளர்ச்சி அடைந்து வரும்போது இந்த ப்ளீஸ் பண்ணுற மாதிரி கேரக்டர், அதாவது ஒரு ஆண் இப்படி தான் இருக்கணும் ஒரு பெண் நிர்ணயிக்கும் போது அதுக்கேற்ற மாதிரி அவங்க மாறிட்டே வருவாங்க. ஸோ இதே வந்து ஒரு காலகட்டத்தில் அது திருமண வாழ்க்கைக்குள்ள இந்த 2 பேருமே வளர்க்கப்பட்ட விஷயங்கள் எல்லாமே சேர்ந்து ஒரு திருமண வாழ்க்கைக்குள்ள போறாங்க அப்படின்னா ஆரம்ப கட்டத்தில் ஒரு நல்லவனை நீங்கள் கல்யாணம் பண்ணுறாங்க அப்படிங்கிற விஷயம் மனசுல இருக்கதான் செய்யும், இல்லை நான் சொல்லலை. ஆனால் காலத்தில் போக போகுது பெண் என்பவள் என்னதான் வந்து மாடர்னாக இருந்து மாறினாலுமே அந்த மூளைங்கிறது பலாயிரம் ஆண்டுகளாக நம்மளுக்கு சேகரிக்கப்பட்ட விஷயங்கள் தான் அந்த மூளையில் இருக்கும். அப்போது அந்த கேரக்டர்ஸ் வந்து அந்த ஆண்டையோ பெண்டையோ இல்லாத போது ஆட்டோமேட்டிக்காக அதை வெளியில் வந்து போக ஆரம்பிக்கும். சரி, இதுக்கு தீர்வு என்ன அப்படின்னு பார்த்துட்டோம்னா 2 பேருமே இனி வரும் காலகட்டத்தில் இருக்கட்டும், இல்லை இந்த பிரச்சனையில் இருக்கவங்களா இருக்கட்டும், தனக்கு தான் யார் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து அவங்க உணரணும். இது வந்து அடுத்தவங்களை அடிமைப்படுத்துறதோ அடுத்தவங்களை கட்டாயப்படுத்துறதோ கிடையாது. தான் யார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை உணர்ந்தாலே இது நிறைய பிரச்சனை வந்து போக ஆரம்பிச்சிடும். அடுத்து ஒரு தலைமுறைகள் வந்து அடுத்து குழந்தை பேர் பெற்றெடுக்க போறவங்க வந்து 2 பேருடைய இன்ஃப்ளூயன்ஸுமே, தாய் தந்தை 2 பேருடைய இன்ஃப்ளூயன்ஸுமே அந்த குழந்தைக்கு இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி பிரச்சனையில எதிர்காலத்தில் போய் அவங்க குழந்தைகள் வந்து மாட்டிக்காமல் இருக்கிறதுக்கு ரொம்ப முக்கியமான பங்கு இருக்கும். முக்கியமாக எமோஷனலான ஒரு சப்போர்ட், உணர்வு ரீதியான ஒரு சப்போர்ட்டை வந்து ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் 2 பேருமே கொடுக்கும்போது அந்த குழந்தை வந்து ஒரு நல்ல மேஸ்குலன் கேரக்டராகவோ இல்லை நல்ல ஃபெமினைன் கேரக்டராகவோ அது வாழ ஆரம்பிக்கும், வளரவும் ஆரம்பிக்கும். குழந்தையை எப்பயுமே வளர்த்தெடுக்காதீங்க, வளர விடுங்க. தேவைப்படுறவங்களுக்கு இந்த வீடியோ பதிவை நீங்கள் பார்க்குறீங்க. நெக்ஸ்ட் ஒரு குறிப்பில் வேற ஏதாவது விஷயங்கள் வேற ஏதாவது நம்ம பார்க்கலாம். உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட்ல கேளுங்க. நன்றி.